உங்கள் பேர்? ஏழுமலை. ஏழுமலை. ஏரியா? ஏரியா ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைட்டு வந்து எந்த லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த இடத்துக்கு பக்கத்து லேண்டில் உள்ள சைட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த 3 பக்கம் இல்லை 4 பக்கமும் பில்டிங்கு. இந்த சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரோட் ஃபேஸிங்கு. இந்த 3 பக்கமும் காம்பவுண்டு போட்டாங்க. ஒரு பக்கம் காம்பவுண்டு ஃப்ரண்ட்டில் போட்டு மறைக்க அவங்களால முடியலை. ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷனில் வந்து சென்னையில் எல்லோரும் பல இடத்துல இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் வந்து புயல் மழை, வெள்ளம் வந்துருச்சு, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுன்னு நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி வந்த வெள்ளத்தில் உள்ள தண்ணி வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்து தேங்கிருச்சு. அப்படி தேங்கின இடத்துல வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த தண்ணி வந்து வடியலை. ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணி வடியாமல் இருக்க இடத்துல வந்து மீன்கள் அதிக லெவலில் உற்பத்தி ஆகிற லெவலில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த கெண்டை, ஜிலேபி, இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அந்த குளம் வந்து வத்துற நேரத்தில் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி மீன் பிடிச்ச ஞாபகம் எனக்கு வருது. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. டர்ட்டின்னு சொல்லப்போனால் இந்த பக்கத்து இடத்துல உள்ளவங்க வந்து அவங்க போடுற குப்பைகள் எல்லாம் இந்த இடத்துல தேங்கி இது வந்து அசுத்த நீராக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலையும் இவங்க வந்து இந்த மீன்களை பிடிச்சிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இது எதர்ச்சியாக நான் அந்த சைட்டுக்கு, அதாவது என்னோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல அவங்க மீன் பிடிச்சதை வந்து நான் வீடியோ எடுத்ததை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே அவங்க மனசில் இருந்து டக்குன்னு அவங்க வாய் மூலமாக வந்த வார்த்தை என்னென்னா, குழம்பு வைப்போன்னு சொன்னாங்க. எங்கே குழம்பு வைப்பீங்கன்னு கேட்ட உடனே நாங்கள் எங்கள் வீட்டிலையே குழம்பு வைப்போன்னு சொன்னாங்க. அந்த தருணத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் சென்னையில் வந்து இன்னும் வடியாக நீராக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அவல நிலை தான். இதை வந்து அரசாங்கம், இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அந்த ஏரியாவில் உள்ள தண்ணியை வந்து அகற்றுறதுக்கு வழியை பாருங்கள். அதே மாதிரி இந்த எப்படி சொல்ல, இந்த தண்ணி தேங்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த தேங்கின தண்ணீர் வந்து கட்டாயமாக சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ மாநகராட்சி நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்து அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸை வந்து நீங்கள் கட்டாயமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சைட்டோட லொக்கேஷன் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சைட்டு. ஓகேங்களா? இந்த சைடு நிறைய இருக்குது. இல்லை, அதில் கொஞ்சம் பெருசாக கிடக்கு. ஆமாம். மீன் தான் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது தான். அது சின்ன மீன். கெண்டை ஜிலேபி இல்லை, கெண்டையும் கிடக்கல. ஜிலேபி இந்த பெருசாக இருக்குல்ல, அதான் ஜிலேபி. நீளமாக இருக்குல்ல, அதெல்லாம் கெண்டை. நான் திருநெல்வேலி.
ஏத்தப்புறம் இதுதான் மாதிரி அடிச்சுக்கோனா உங்கள் பேர்? ஏழுமலைங்க. ஏழுமலை. ஏரியா? ஏரியா சித்திரப்பாக்கம். சித்திரப்பாக்கம். ஓகே ஓகே. இப்போ இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போகிறீங்கல்ல, இதை என்ன பண்ணுவீங்க? குழம்பு வைப்போம் வீட்டிலையே? வீட்டிலே. உங்கள் வீட்டிலையே குழம்பு வச்சுருவீங்க? சரி சரி சரி.